வந்து 23,000 பேருக்கு இன்னும் 100 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டேக்கன் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கா வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பிளாக் கலர் நம்ம வந்து அந்த சேனலுக்கு காப்பாடுறது அதை எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,916 ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 854. அதுக்கடுத்து 22,794 பழைய ஆல் டைம் ஹை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேலே போதான் வாய்ப்பு. இன்னும் இறங்கிறதுக்கான செட்டப் இன்னும் கிளியராக வரல. எப்போ செல்லிங் வரும்னா இந்த தொட்டால் மட்டும்தான். இந்த ட்ரெண்ட் என்ன தொடாத வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 23,100 அப்படிங்கிற இடத்துல தொட்டால் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இது பிரேக் பண்ணால் கூட மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்கும். ஆனால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தெரியுது. மார்க்கெட் வந்து இந்த இடம் தொட்டால் இறங்க வாய்ப்பு. இதை பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸாக போகிறதோட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு புல்லிஸ் மோடில் தான் மார்க்கெட் இருக்குது. இன்னும் பேரிஸ்க்கான செட்டப் எதுவுமே இல்லை. எப்போ பேரிஸ் வரும்னா இந்த 22,790